குடிமா ஷூட் 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 ஷூட். வணக்கம். கொடைக்கானல் குழந்தை வேலப்பன் முருகன் கோயில் வந்துக்கிறோம். கொடைக்கானல் விட்டு போறதுக்கு மனசே இல்லப்பா. நல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து உட்காந்தீங்கன்னா மன நிம்மதியா சந்தோஷமா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹலோ அன்பு சொந்தங்களே, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கருப்பையன் கோயில் சாமி விட்டு பாதுகாப்பையன் கோயில் சாமி விட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கொடைக்கானலுக்கு. கொடைக்கானல் ஆசைப்பட்டேன். எப்படி கேட்டா செமையா இருக்குல்லப்பா. கிளைமேட் எப்படி ஆயிடுச்சு? அங்க அடிக்கிற நம்ம ஊர்ல வெயிலுக்கு இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. 1:30 மணி ஆச்சு. கிளைமேட் எப்படி இருக்கு பாத்தியா? நல்லா இருக்கு. கண்டிப்பா சரியான மழையா இருக்கு போகுது. வேற நீயே இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர பயங்கரமா அடிக்க போகுது. ஆமா, நல்லா இருக்கு. ஆனா கிளைமேட் நல்லா இருக்குமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் வந்தோம். செம்மையா இருக்குது, ஜாலியா இருக்குது. இப்பதான் வந்துக்கிறோம். எவ்வளோ ஒரு 30 கிலோமீட்டர் வந்துருப்போமாமா? எச்சா இருக்கும்பா. எச்சா இருக்கும். 30 கிலோமீட்டர் வந்துருப்போம். மொத்தம் வந்து கீழ இருந்து கொடைக்கானல் 57 கிலோமீட்டர் சொன்னீங்க. இப்போ எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? 30 கிலோமீட்டர் வந்திருப்போம். 32 கிலோமீட்டர் வந்திருப்போம். பிரியா என்ன பண்ற? டீப்பா. ஏமா கொடைக்கானல் வந்து வீட்டுல இருந்து டீ வச்சு கொண்டு வந்தது நீதாமா. நீங்க அப்படியே வந்தனே வாங்கி கொடுத்துருவீங்க. கொடைக்கானல் கீழே அடிவார மாரினா மேல போற வரைக்கும் ஒவ்வொரு டீ கேட்கணும். யாரும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் டீ கொண்டு வந்துட்டேன். ஏமா இங்க வேற நம்மளை நம்பிதான் எத்தனை பேர் கடை வச்சிருக்காங்க. ஆமாப்பா, அவங்க வச்சிருக்காங்கப்பா. ஆனா நீங்க வாங்கி தரணும்லப்பா. அவங்களுக்கு ஒரு வியாபாரமா இருந்தா போண்டா வாங்கியாச்சு. நம்மளது டீ. இந்த கிளைமேட்ல நின்று அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே போண்டா சாப்பிட்றது செமையா இருக்கு. திருப்பூர்ல அடிக்கிற வெயிலுக்கு இங்க சான்ஸே இல்ல. கிளைமேட் செம நல்லா இருக்குது. நீ என்னப்பா பண்ற? கண்ணாடியில இதை போட்டு. கண்ணாடி 3500 கண்ணாடி இது. ஆனாலும் அளந்தாலும் அளவா அளக்கணும்ப்பா. 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்களா? நல்லா இருக்கானு எல்லாரும் சொல்லுங்க. எப்படி இருக்கு? கண்ணாடியோட விலை 100 ரூபா தாங்க. 3500 போய் சொல்றாரு. திருப்பூர்ல இந்நேரத்துல நம்ம டீ குடிப்போமா? எங்க கூலிங்கா இருக்குது, எந்த சேமியா ஐஸ் வருதுன்னு சொல்லாவிட்டு இருப்போம். கிளைமேட் சூப்பரா. மணி 2 ஆச்சா? 2 மணிக்கு டீ குடிக்கிறோம்னா இங்க எப்படி இருக்கும்? இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பழகிருச்சு. அரி பேசிட்டு இருக்கிறாமா? அரிக்குட்டிக்கு ஒரே குசிங்க. அரிக்குட்டி கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்காட்டி அவனுக்கு ஒரே குசி. மழை வர மாதிரி. மழை வந்துடும். மழை வர மாதிரி ஆயிடுச்சு. சில்வர் ஃபால்ஸ், கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ். தண்ணி ஓரளவுக்கு மீடியமாக வந்துட்டு இருக்குது. பாருங்க, சூப்பராக வந்துட்டு இருக்குது. கம்மியாக இருக்குது. அங்கே பாருங்க, இங்கே வந்து இவங்களோட சேட்டையை மட்டும் பாருங்க. கரெக்டாக அருவியில் போய் எப்படி தண்ணி குடிச்சிட்டா இருப்பாருங்க. அங்கே ஒருத்தர் முட்டை ஆட்டை போட்டு சாப்பிட்டாரா, இவர் போய் அருவியில் போய் தண்ணி நைசாப்பில் எடுத்து குடிச்சிட்டு. சில்வர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. வண்டிக்கு போய் கார் எடுத்துட்டு அப்படியே போய் ஏமா நேரா நம்ம பூம்பாறை போயிடலாமா? பூம்பாறை போய் ரூம் எடுத்துக்கலாம். இல்ல கொடைக்கானல் இதுக்கு போயிட்டு போயிடலாமா? போட் ஹவுஸ். இப்ப டைம் ஆகாத? இப்ப போட் ஹவுஸ் போயிட்டா? ஆமா, போட் ஹவுஸ் 5 மணிக்கு சாத்திரும் நினைக்கிறேன். ஆமா, இப்ப டைம் ஆயிருச்சு. சரி, அப்ப வரலாம். கிளம்பறதுக்கு லேட் ஆகும். இப்ப சாப்பிட்டு நேரா பூம்பாறை போயிடலாம். இங்க இருந்து இப்ப 8 கிலோமீட்டர் இருக்கு நினைக்கிறேன். அந்த 8 கிலோமீட்டர் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அங்க ஒரு 18 கிலோமீட்டர். அப்ப வந்து கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை. ஆமா, அங்க இருந்து ஒரு 18. அப்ப பார்த்தா நம்ம 6 மணிக்கு ஆயிரம் நினைக்கிறாங்க போறதுக்கு. போய் அப்புறம் ரூம் எல்லாம் நம்ம விசாரிச்சு இது பண்ணணும்ல. ஆமா, லேட் ஆயிரும். அதனால இப்ப பூம்பாறை போயிருவோம். சரி, போயிட்டு ரூம் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வேணா காலையில முருகன் போய் முதல்ல தரிசிச்சுட்டு சரி முருகனை பார்த்து ஒரு சல்யூட் போயிட்டு அதுக்கப்புறமா மத்த இடம்லாம் போவோம். போட்டஸ் வந்தாங்க. போட்டஸ்ல ஃபுல் கூட்டமா இருக்குது. 3 வழியிலுமே ஃபுல்லா இருக்கு. அங்க பார்த்தா அங்கேயும் கூட்டம், இங்க வந்து அதுக்கு மேல கூட்டமா இருக்குது. பாருங்க, தான் அதுக்குள்ள அப்படியே போய் சாப்பிட்டு அப்புறம் போட்டுக்கு போகலாம் நானும் பிள்ளையுமே அப்படின்னு ஐடியா போட்டுக்கிறோம். இந்தாங்க பாருங்க, போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க போட்டில். இந்த இது ஃபுல் கூட்டமாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே ஃபுல்லாக அந்த அங்கே போகணும் அந்த வழி, அதில் ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அப்படியே வந்து வண்டி ஓரங்கட்டி நிறுத்தி
அப்படியே சாப்பிட்றக்கு வந்து வரும். இந்த அங்கே பாருங்க என் பொண்ணு நிற்கிறாங்க. இந்த வண்டி அங்கே தான் நிற்கிது. அப்படியே போய் சாப்பிட்டு அப்புறம் போட்டில் போகலாம். பிரியா என்ன பண்ணிட்டுக்கிற? சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்பா. வாரு 4 மணிக்கு சாப்பிட்றோமா? வாங்க சாப்பிடலாம். என்னென்ன சாப்பாடு? சப்பாத்தி, தக்காளி சட்னி, இட்லி. தம்பிக்கு சப்பாத்தி ஆகாதுன்னு இட்லியும் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் தம்பிக்கு முட்டையும் வச்சு கொண்டு வந்திருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம எப்படி நாளைக்கு தானே சாமி விடுவோம்? சரி ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களுக்குலாம் இல்ல, முருகரை போய் பார்க்காம உங்களுக்குலாம் எதுவும் கிடையாது. தம்பிக்கு முட்டை, இட்லி, தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்து சப்பாத்தி. போட் ஹவுஸ்ல சரியான கூட்டமா இருக்குது. நானும் பாப்பா சாப்பிட்டு போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க, நான் தம்பிக்கு ஊட்டி விட்டு நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணு சரியா? போட் ஹவுஸ் வரிசை பாருங்க எவ்வளவு நிக்குது. இவ்வளவு கூட்டத்துல தான் போகும். எதுமா இது சொல்றியா அது சொல்றியா? இந்த துப்பாக்கியா? ஏன் வண்டி வருது ஓரமா வா. குடிமா ஷூட் 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 சொல்ல பார்க்கலாரு எப்படின்னு. அவர் வெளியே இருக்காரு. அவர் வந்தானே குண்டு போட்டு சுட்டலாம். நல்லா குண்டு பலூன் சொல்ற மாதிரி கொடு. 10 ஆமா ஏன் முடியுமா? 10 குண்டு 100 ரூபா. பலூன் சொல்ற மாதிரி கொடுப்பியாமா? பலூன் சொல்றதுக்கு தானே வச்சிருக்கீங்க. ஓ சூப்பர். சுட்டுச்சா? இல்ல பலூன் உடைக்கல. குட்டிமா பலூன் உடையல. ஏன் சுட்டுச்சு? பலூன் உடையல. ஆமா பலூன் உடையலையே. இதுல கேட்டிருக்கு. ஓ தமிழ். ஓ சுட்டாச்சு. சரியான டைட்டா இருக்கு. சுட்ட என்ன போடு போடு. ஐயோ நான் போடல. ஐயோ சரியான. குட்டிமா நீ பலூன் உடையடா கரெக்ட்டா பாத்து. பார்க்கலாம் உடைச்சறேன்னு பார்க்கலாம். இந்த ஓட்டிக்குள்ள தான் கரெக்ட்டா குறிப்பார். சரியான டைட்டா இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். நாலஞ்சா எப்படி ஏமா எங்க சொல்றது? மூச்சு வாங்குதுமா. ஏமா நான் ஒருத்தன் அமுத்த வேண்டியதா இருக்குது. நீ அமுத்துற இல்லைன்னு சொல்ல. ஆனா இருந்தாலும் உன்னை விட நான் கொஞ்சம் வெசையை அழுத்துறேன்ல. பரவாயில்ல மெதுவா நீ அழுத்திட்டுக்கிறோம். நமக்கு வேற உள்நீச்சல் அதிகமா தெரியுங்களா? அதனால இந்த கோட்டை போட்டோம். கடப்பாறை நீச்சல் அப்புறம் சிக்கிக்குவோம். அதனால இதை போட்டோம். கண்டிப்பா அழுத்த வேண்டாங்களா? ஏங்க நல்லா செம்ம ஜாலியாக இருக்கும் போட்டில். நாங்கள் போட்டுக்கு வந்து நாளைக்கு தான் வரலான்னு ஐடியா போட்டிருந்தோம். டைம் வந்தங்காட்டி சரி மீடியாக வந்தால அப்படின்னு வந்துட்டோம். ஏன்னா நான் என் பொண்ணு மட்டும் தான் வண்டியில் போட்டில் போயிட்டுருக்குறோம். மிதி போட்டு அதெல்லாம் கொஞ்சம் கெஸ் வாங்குது. ஜாலியாக இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு கூட்டம் கம்மி. ஆனால் வெளியெல்லாம் ஃபுல் கூட்டம். ஏன் குட்டிமா அங்கெல்லாம் பயங்கரமான கூட்டம். போட்டில் இப்போ டைம் முடிஞ்சங்காட்டி விட்டுட்டாங்க. அது எங்களுக்கு கடைசி ஒரு போட்டு கிடச்சிதுங்க. அதனால் அப்படியே ஜாலியாக போட்டில் அழுத்திட்டு இருக்கிறோம். சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே. பிரியாமணி 10 நிமிஷம் ஆச்சுமா. நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஒரு ரவுண்டு மறுபடியும் போயிட்டு வரோம். பிரியா எல்லாம் பேக் பண்ணிட்டியம்மா? எல்லாம் பண்ணியாச்சுப்பா. என்ன இங்கே சடனாக போச்சு? அதான் கரெக்டாக 9 மணிக்கு ஆஃப் ஆயிடுச்சு. இருட்டாக தெரியுது. அது இது போட்டிருக்காங்க யூபிஎஸ். ஓ அதனால ஒரு லைட் மட்டும் எரியுது. தம்பியெல்லாம் கொண்டு போய் காரில் படுக்க வச்சாச்சு. இதாங்க நாங்கள் தங்கியிருந்த ரூம் சூப்பராக இருக்குது. கொடைக்கானல் வந்தால் இங்கே தங்குங்க. ரெசார்ட்டோட ஃபோன் நம்பர்லாம் நாங்கள் நம்ம சேனலில் போடுறோம். வந்தால் தங்குங்க. சூப்பராக இருக்குது. பூம்பாறை கோயில் பக்கத்துலேயே இருக்குது இந்த ரூமு. வணக்கம். கொடைக்கானல் குழந்தை வேலப்பன் முருகன் கோயிலுக்கு வந்துக்கிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இது வந்து எப்படின்னா அவர் என்னைக்கு நம்மளை கூப்பிடுறாரோ அப்பதான் நம்ம இங்க வர முடியுமா. பழனியில வந்து பெரிய உருவமா இருக்கிறது வந்து இங்க வந்து குழந்தையா இருக்குது. சாமியா பூசாரி சொல்றாரு, சாமியா விருப்பப்பட்டாதான் நீங்க இந்த இடத்துக்கு வர முடியும். அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துக்கு வர வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க ரொம்ப நாள் ஆசை. ஆமா நான் இந்த வருஷத்துல 2 டைம் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்க வந்து 3 டைம் சாமி முட்டேன். காலையில எத்தனை மணில இருந்து அவசியம் ஆகுதுன்னு காலையில வந்து 6 to 7:30 5 மணிக்கு கோயில் நிக்கிறாங்க. காலையில வந்து 6 to 7:30 வந்து அவசிய பூஜை நல்லா சிறப்பா இருக்கு. அது வந்து டோக்கன் வாங்குறாங்கம்மா.
பணம் அவசியம் 200 பணம் அது கட்டினேன். தீர்த்தத்துக்கு தீர்த்துக்கு தீர்த்தத்துக்கு 200 தனியா பணம் 200 கட்டிட்டு token. வந்தீங்கன்னா 6 to 7:30 வந்து அவசர பூஜை ஆகுது. அதில் நம்ம கலந்துக்கலாம். கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இது தீர்த்தம் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன டப்பா நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அதில் தீர்த்தம் கொடுக்குறாங்க. அது வாங்கிட்டு போனோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நார்மலா எப்போ போல கூட்டம் கம்மியா தான் இருக்கு. நீங்க எப்போ போலே வந்துட்டு போகலாம். விசேஷ நாட்கள்ல சஷ்டி இந்த மாதிரி நாட்கள்ல மட்டும் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பயங்கரமா இருக்கும். மற்ற நாள்ல நார்மலா வந்துட்டு போற மாதிரி தான் இருக்குது. கோயில் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு. நாங்க காலையில பனியா இருந்திருக்குது. இவர் வரும்போது நாங்க இப்பதான் வந்தோம். நாங்க பாப்பாலாம் இப்பதான் வரும்போது வெயில் வந்துருச்சு. நல்லா இருக்கு கோயில் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பாருங்க கோயில். எல்லாம் வந்துட்டு வாங்க ஒரு டைம் எல்லாம் வந்துட்டு போங்க. ஏமா இப்படி ஆசை நிறைவேச்சா? ஓ ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்த குழந்தை வேலப்பன் முருகன் கோயிலை பார்க்கணும்னு. ஆனா ஆனா நேத்து கிளம்புனதுல இருந்து நீதான் சொல்லிட்டே இருந்த பூம்பாறை போகணும், அங்கதான் ரூம் எடுக்கணும், ஆமா முருகரை போய் பார்க்கணும் நீங்க தான் சொல்லிட்டே ஆனா இருந்தீங்க. உண்மையுமே எங்களுக்கு ஒரு இதுதாங்க. நாங்க ஏற்கனவே பசங்களோட வந்தோம். ஆனா எங்க ரூம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நைட் உங்களை எல்லாம் கூட்டு வந்துட்டு எங்க ரூம் ஆனா அங்க ரூமே கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. கொடைக்கானல் வந்த எல்லாருமே சொன்னாங்க அங்கேயே தங்கறதுக்கு தான் ஐடியா போட்டு சொல்றாங்க. கொடைக்கானல்ல கேட்டா ரூம் இல்ல ரூம் ஆனா ரூம் நிறைய அதெல்லாம் இருக்குது. போயிங்க. ரூம் நிறைய நிறைய இருக்கு. ரூம் இருக்கு. கம்மி ரேட்லயும் இருக்கு. தொலைவனீங்கன்னா கம்மி ரேட்லயும் ரூம் கிடைக்கும். லோ பட்ஜெட்லயும் இருக்கு. இதான் ஹை ரொம்ப ஹை பட்ஜெட்ல பட்ஜெட்லயும் இருக்கு. இருக்கு. ஆனா சீசன் டைம்ல ரேட் வச்சுதான். அதுல எந்த மாற்றம் கிடையாதுங்க. ஆனா ரூம் சூப்பரா இருக்குது. இப்போ நாங்க தங்கியிருந்த ரூம் நல்லா இருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மேட்ல வர்ற வழியில ஒரு நிறைய இடத்துல இருக்குது ரூம். அப்படியே பாட்டுவாங்க. இங்க வந்து தங்கி சிறப்பா சாமி கும்பிட்டா அது ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க. அதனால விஜே சித்து விளாக்ல இங்க உட்காந்துட்டு தானே பேசிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆசை. அரிக்கு பிடிக்காது. ஹரிக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். விஜே சித்து போட்டாவே ஹரிக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல உட்காந்து அவங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அது சாமியை பத்தி வரலாறு எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நம்மளுக்கு அது கரெக்டா சொல்ல வரல, அதனால சொல்லல. ஆனா செல்லுல போட்டு எடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய வரலாறு நிறைய இருக்கும். நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து உட்காந்தீங்கன்னா மன நிம்மதியா சந்தோஷமா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆறுதலா உட்காந்துட்டு போற மாதிரி. சரிம்மா நம்ம கிளம்பலாம். கேரட் 50 ரூபாயாமா? கொடைக்கானல் ரோஸ் கார்டன் எப்படிங்க நல்லா பாருங்க. சூப்பரா இருக்குது. நல்லா பசுமையா இருக்குது. ஜம்முன்னு இருக்கு. பிரியா ஓ ரோஸ் கார்டன்ல இருக்கோம். துணுக்குமல்லி இது ஒரு கலர் இருக்கு, அது ஒரு கலர் இருக்கு. அது ஒரே பூ தான். கலர் மட்டும் 1 2 3 4 கலர்ல இருக்குது. அதெல்லாம் என்னது? டிஃபரெண்டா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அழகுக்கு வச்சிருக்காங்க அவ்வளவுதான். அழகு பூ. அப்போ அது பேரு தெரியலன்னா அழகு பூன்னு சொல்லிடலாம். தெரிஞ்சதுன்னா பூ பேர் சொல்லிடலாம். பிரியா இருக்கு. பிரியோ அப்பா ரோஸ் எப்படி? அப்பா அதுல ரோஸ் எனக்கு பறிச்சு கொடுப்பா. அழகா இருக்கு. என்னை கட்டி வச்சுட்டாங்க. என்ன பண்றது? அங்க வாருமா கலரு சரியான கலருமா. இங்க வேற இது ஒரு முக்கு. இந்த மாதிரி கலர்ல இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல வாங்கி வளர்த்தணும். எப்படி உனக்கு ஆசையா இருக்குமா ரோஸ்? செமையா இருக்கு. அது எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது. அங்க பாரு கலர் அப்படியே சூப்பரா இருக்கு. ஆனா சொல்லுவாங்கல்ல லேடிஸ்க்கு பூ பிடிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்தது என்ன ரோஸே பாத்துக்கிறீங்க. எதை பார்த்தாலும் அழகா இருக்கு பாருப்பா. டேலியால ஒன்னு இருக்கும் 2 இருக்குன்னு கேள்விப்படுவோம். இங்க டேலியாலயே எவ்வளவு விதமான இருக்கு. நிறைய விதமான டேலியா இருக்கு. லைட் ரோஸ், டார்க் ரோஸ், அப்புறம் மெரூன் கலர்ல நிறைய இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. எல்லோ கலர் ரோஸ் பாரு எவ்வளவு அழகா இருக்கு. இதோட பெருசா இருந்துச்சு ரோஸ். அதெல்லாம் எவ்வளவு இதா இருக்குது. ஆனா வைக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல வச்சா வரவும் செய்யாது. அவ்வளவு பெருசு வைக்க மாட்டாங்க. வச்சா அசிங்கமா இருக்கு. பார்வைக்கு அழகா இருக்கும். அழகுக்காண்டி இது. ஆமா. ஆனா வந்து தலையில வச்சோம்னா அது ஸ்பீக்கர் மாதிரி பெருசா இருக்கும். தலையில வைக்க முடியாது. தலையில குட்டியாதான் எல்லாமே ரசனை எதிர்பார்ப்பாங்க. சின்ன வயசுல இந்த கோயில் எல்லாம் மைக் செட் கட்டுவாங்கல்ல அவ்வளவு இருக்கு. ஆனா அழகுக்கு அது குறை சொல்ல. அழகா இருக்கும். ரசிக்கலாம் அவ்வளவுதான். ஆனா தலையில வைக்க முடியாது. அழகா இருக்கும். பிரியா மரியாதை வச்சு செவந்துருச்சாமா? நீ பாக்கவே இல்லையா? நான் பாக்கவே இல்லம்மா. ஓ எஸ் கோணைய போயிருச்சு. இல்ல அது வந்து அழகா தான் இருக்குது. முடியலப்பா கெஸ் வாங்குது. அது என்ன 12 ஏக்கராவாமா அம்மா சொல்லுது. அது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கு. ஆமாக்கா பாரு. இங்க பாருங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம். அடே சாமி. செய்யலாமா?
அது இன்னும் இறங்கி போனா போகுது போகுது போயிட்டே இருக்கு. கெஸ் வாங்குது அவ்வளவு நம்மளால முடியாதப்பா. இறங்கும் போது ஈஸியா இருக்கு, ஏற முடியல. ஏறப்ப கஷ்டமா இருக்கு. ஆமா அங்க பாரு அங்க இருக்கு கண்ணு கட்டு வரைக்காம. சாமி. ஆனா டைம் இருந்து நடந்தா நடக்க முடிஞ்சு நடந்தா நடக்கலாம். நம்மளால முடியல, என்னால முடியல. சரி போலாமா? போலாம் வாங்க போலாம். இது அப்படியே அவங்க தூக்கிட்டு வந்துருந்தாங்க. இந்த மாவிளக்கெல்லாம் அந்த ரவுண்டா இருக்குமா பூ மாதிரி, மாவிளக்கு பூவு. நான் அதையும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது இங்க வந்து அடிக்கிச்சுறாங்க. அவங்க தலையில கொண்டு வந்தப்போ எடுத்துருக்காங்க. அது நீ கேட்டில டேலியா பூ இவ்வளவு பெருசு இருக்குமான்னு. எவ்வளவு பெருசு இருக்கு. இது வந்து செம்ம கலர் பாருமா, ஒவ்வொரு கலரு ரோஸ் கலர்லாம் எவ்வளவு பெருசு, சூப்பரா இருக்குது. ஆனா நான் அப்படிதான் நினைச்சிட்டேன். ஆனா உண்மையிலுமே இன்னைக்கு எடுத்த வீடியோல நம்ம பேஸ் இருக்கிறத விட பூ இருக்கிறது இதுதான் அதிகமா இருக்கு நம்ம வீடியோல. நினைக்கிறேன் அவ்வளவு அழகா இருக்கு. நல்லா இதெல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு. கொடைக்கானல் விட்டு போறதுக்கு மனசே இல்லப்பா. அவ்வளோ கிளைமேட் ஜில்லுன்னு அப்படியே பாக்குறதுக்கு அழகா. பிரியா, இது என்ன பிரியா? இது பிரெட் ஆம்லேட்டா? என்ன மதிய சாப்பாடு இதுதானா? இங்கெல்லாம் வந்து அதெல்லாம் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இங்க வந்து இதெல்லாம் சாப்பிட்டாதான் வந்து கொடைக்கானல், மூணாறு, ஊட்டிலாம் போனா இதை சாப்பிடணும். அதனால எனக்கு டீ வாங்கி கொடுத்துருங்க. சூடா இருக்கு, நல்லா அந்த குளிருக்கு சாப்பிட்டா. இப்போ பாருங்க, அப்படியே வந்து அந்த மேகமூட்டம் அப்படியே வந்து மறைக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. ஜில் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இந்தாங்க பாருங்க, அங்கே வந்துச்சு இப்போ கம்மியாயிடுச்சு. அப்படியே சொன்னோம்ல அந்த இடம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ நல்லா சில்லுஸ் ஆயிடுச்சு, ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. சூப்பர் சூப்பர். இதுக்காண்டி தான் வந்தோம்.